அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கோபிராஜன். நாம் இப்போது போன வீடியோவில் மெஷர்மெண்ட் பாடியில் இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு 30 சைஸ் ஸ்மால் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது, க்ளோஸ் நெக்கா அப்படின்றத பார்த்தோம். டீப் கட் பண்ணாமல் அப்படியே க்ளோஸாக பண்ணுறத ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்தோம். நம்ம பிகினருக்காக அதை நம்ம ஆரம்பித்தோம். அடுத்தது அதே மாதிரி பிகினருக்காக தான் இந்த கிளாஸ் கூட நடக்க போகுது. இப்போ அந்த முதல் வகுப்பில் நம்ம பேக் எப்படி வெட்டுறது, ஃப்ரண்ட்டை எப்படி வெட்டுறது, அதுக்கடுத்து கையை எப்படி வெட்டுறதுன்றதெல்லாம் நம்ம 3ஆக பிரித்து 3 வகுப்பாக பார்த்தோம். இப்போ இது வகுப்பு நம்பர் 2. இந்த வகுப்பில் அளவு ப்ளவுஸ், பழைய ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவில் மெயின் அளவு எடுத்து வெட்டுறதை விட அளவு துணியை வச்சு வெட்டுற ப்ளவுஸ் தான் அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே. ஏன்னா புது கஸ்டமரை விட பழைய கஸ்டமர் எனக்கு அளவு ப்ளவுஸுங்க கரெக்டாக இருக்குது, அந்த ப்ளவுஸை அப்படியே வெட்டி கொடுத்துருங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம அளவு எடுத்து வெட்டும்போது இந்த பட்டியோட லென்த்தோ நெக் டீப்போ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் புதுசாக வரவங்களுக்கு தான் நிறைய பாடி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, இல்லை செட் ஆகாதவங்க தான் எடுத்து வெட்டுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அளவு துணியில் தான் வெட்டுவோம். இப்போது இந்த கிளாஸில் நம்ம இந்த அளவு துணியை வச்சு அப்படியே எப்படி வெட்டுறது, எந்த மாற்றமும் இல்லாமல். என்ன மாற்றம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்லீவ்ஸ் 1 இன்ச்சு டைட் பண்ணுங்கள், பாடி 1 இன்ச்சு டைட் பண்ணுங்கள், அதர் ஆல் ஆர் சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு தையல் அந்த பக்கம் ஒரு தையல் போட்டால் டைட் ஆகிடும், அவ்வளோதான். மற்றபடிக்கு இந்த அளவு அப்படியே வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் வெட்ட போகிறோம். நான் லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் போதுமான அளவு எடுத்து பாருங்கள், ஓப்பன் இருக்கிற பக்கம் அந்த பக்கமும் இந்த ஃபோல்டிங் இருக்கிற பக்கம் என் பக்கமும் வச்சுட்டு போட்டு க்ளீனாக ஐரன் பண்ணி வச்சுட்டேன் டேபிள் மேலே. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டினா லேட் ஆகிடுன்றதுக்காக. இப்போ நம்ம பேக் வெட்ட போகிறோம். பேக்குக்கு ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இதுதான் பேக் இல்லைங்களா. இந்த பேக்கை அப்படியே 2ஆக மடிச்சுக்குங்க. மடித்து இந்த சென்டர் பகுதியில் ஒரு மார்க் போட போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இதை உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் அளவு துணியை வச்சு ஈஸியாக வெட்டிடலாம். அதுக்கு அடுத்தது நெக்கு இந்த ஜாயிண்ட்டும் சென்டர் இருக்குது. இதை நம்ம அப்படியே எடுத்து பாருங்கள், சென்டர் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறது தான் எல்லாத்துலேயும் இருக்கிற முக்கியமான வேலை. அதை கரெக்டாக போட கற்றுக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தையலுக்காக ஒரு மார்க். இதை ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. இதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த ப்ளவுஸோட லென்த்து எடுக்கணும். லென்த்து உங்களுக்கு 14.5 இன்ச்சு இருக்குது. அந்த 14.5 இன்ச்சை இது மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு டேப்பை மேலே ஒரு மார்க், கீழே போட்ட மாதிரி 1/2 இன்ச்சு இந்த மார்க்கை விட்டுட்டு மேலே பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் கரெக்டாக பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டு போட்டுருக்கு. இப்போ இந்த மார்க்கையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்குவோம். இப்போ இதுதான் ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து. எது ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து? மேலேயும் கீழேயும் தையலுக்கு விட்டு நம்ம 14 இன்ச் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து. சரி, இந்த பேக் என்ன இருக்கோ இதை அப்படி 2ஆக மடிச்சுக்குவோம். பாருங்கள், 2ஆக மடிச்சுட்டு இதை அப்படியே இங்கே வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம், இல்லை டேப் எடுத்து அளந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே எடுத்து மடித்து ஒரு மார்க் பண்ணிட்டேன். இது பக்கத்தில் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அந்த டாட் இருக்கு இல்லையா, அதுக்காக இதுக்கு பக்கத்தில் 1 இன்ச்சு விடுறேன். 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க். அதே மாதிரி பாருங்கள், சென்டர் மடித்ததுக்கப்புறம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் இப்படி பிடிச்சி இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த சென்டர் மார்க்கை அப்படியே இந்த ப்ளவுஸ் இது மேலே வச்சு, துணி மேலே வச்சு, லைனிங் மேலே இங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க. அதுதான் உங்கள் நெக்கோட டீப்பை மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். துணி எவ்வளோ இருக்கோ இதை வச்சு பண்ணிக்க போகிறோம். இது காலியாக இருக்கிறது தான் நெக்கு டீப் இப்படி கட் பண்ண போகிறோம். அப்போ இந்த அளவு எடுத்துட்டாக்கா இந்த அளவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம், இந்த அளவு எடுத்துக்கிறோம். எடுத்தாச்சா? அதுக்கு அடுத்ததாக இப்படி பாருங்கள், இப்படி சைடு இப்படி வச்சு இந்த மார்க்கு கரெக்டாக இப்போ எங்களுக்கு எங்கே வருது சென்ட்ரு, இங்கே இருக்குது சென்ட்ரு, இந்த இடத்துல சென்ட்ரு இருக்குது. இது கிராஸாக இருக்கும். ஏன் கிராஸாக இருக்கும்னா, இந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிச்சிருக்கீங்க, அதனால் துணி இப்படி பிடிச்சதுனால உள்ளுக்கு போய்ட்டுருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மார்க்கு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் மேலே உட்காரணும்.
இது உள்ளுக்கு போவோம். ஆனால் அதான் சொல்லி எங்கள் டாட் பிடிச்சி தான் உள்ளுக்கு போவோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு இந்த சைடு இருக்கு இல்லைங்களா ஜாயிண்ட்டு, ஆர்மல் ஜாயிண்ட்டு, அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுக்குங்க. இந்த கீழ்ப்பக்கம் இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ அப்படியே எடுத்துருங்க. இப்போ தான் நம்ம இப்போது நீங்கள் போட்டிருக்க மார்க் வந்து ஒரு புள்ளி வச்ச கோலம் மாதிரி புள்ளி வச்சுருக்குறோம். இன்னும் கோலம் போடல, கோலம் போட போகிறோம். எப்படி போடலான்னா பாருங்கள். இப்போது இந்த பேக்கோட இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதுக்கு பாதி, அதாவது பாதி இந்த பக்கம் இருக்குது, பாதி அந்த பக்கம் இருக்குது. நல்லா நிறைய பேர் புரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன புரியலன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்குங்க. இப்போது முதுவை நான் பாதியாக பிடிச்சிருக்கிறேன். தண்டுவடத்துக்கு தண்டுவடக்கு இல்லையா, அந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி. இப்போ இந்த நான் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் சென்டர் பார்ட், சென்டர் ஆஃப் தி ப்ளவுஸ். சென்டர் ஆஃப் தி ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அந்த சென்டரு பாருங்கள், இந்த கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் மேலே இருக்குது. கரெக்டாக இருக்கா பாருங்கள். இந்த லைன் மேலே இந்த ப்ளவுஸ் கரெக்டாக உக்காந்துருக்கு. இப்போ இந்த லைன் மேலே இந்த ப்ளவுஸ் உக்காந்துருச்சுனாவே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் நம்ம கரெக்டாக. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த நெக்கு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க பாருங்கள். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ இந்த அகலம் கூட அவ்வளோதான் வரணும்னு நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. இந்த ப்ளவுஸை நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த இடத்துல அகலமாக கூட வெட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அகலமாக வெட்டினா தான் இந்த ஷோல்டர் வந்து அப்படி செருங்கும் போது இந்த அகலமும் அந்த அகலமும் ப்ராடாக வரும். அப்போது ஒரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம அதை கணக்கு போகக்கூடாது. இந்த நெக்கு கரெக்டாக பாருங்கள், இந்த ஷோல்டர் மேலே உட்காருது. இந்த ப்ராடு கரெக்டாக இருக்கா பார்த்துக்குறோம். நம்ம கரெக்டாக இப்படி நேராக வச்சோம்னா தையல் நேராக உட்காருதான்னு பார்க்குறோம். இந்த லைன் மேலேயும் அது அப்படியே இருக்கணும். லைன் மேலேருந்து நவரவும் கூடாது. இப்போ பாருங்கள், லைன் மேலேருந்து நவரவும் இல்லை. இந்த ப்ளவுஸு இந்த ப்ராடு கம்மியாக இருக்குது, இந்த ப்ராடு அகலமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ப்ராடு அகலத்துக்கு எப்படி இருக்கோ அது பக்கத்துலேயே ஒரு மார்க் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஷோல்டர் தெரியுது உங்களுக்கு, இந்த ஓவர்லாக் தெரியுது இல்லையா, எட்ஜு, இந்த எட்ஜில் ஒரு மார்க் போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ இது அப்படியே அசையாமல் இதை அப்படி தள்ளிக்குங்க. தள்ளிட்டோமா? இப்போ பாருங்கள், தள்ளிட்டேன். நான் அசையாமல் தள்ளணும். ஏன்னா அப்புறம் அசைஞ்சிச்சுனாக்கா மார்க்லேருந்து நவுந்துடும்ட்டு. இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். பாருங்கள், அதுக்கு நேராக ஒரு ப்ரெஸ்ஸிங்கு. அப்படியே இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, தெரியுதா உங்களுக்கு? நான் கட்டியே பிடிச்சிருக்கிறேன் அசையாமல். அதனால தான் நீங்கள் பாருங்கள், அசையாது. அப்படியே இந்த ஆர்மல் ஜாயிண்ட் எங்கே இருக்கோ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. இவ்வளோதாங்க. இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் வீல் போட்டுட்டேன். இப்போ நம்ம இதில் இருக்கிற அளவு அப்படியே வந்துடுச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் வரலாம் இதில். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஷோல்டருக்கு அளவு கரெக்டாக இப்படி வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ஷோல்டர் அளவு எவ்வளோ, அந்த கை அட்டாச் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுவும் இந்த நெக் அளவும் இப்படி வைக்கணும். கரெக்டாக இருக்கா பார்த்து ஒரு மார்க்கு. கரெக்டாக? சரி. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டோம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மார்க் இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே இழுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், ஷோல்டரோட மார்க் இருக்கா, இந்த மார்க்கையும் அப்படியே எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து இந்த நெக்கோட மார்க்கை இப்படி பண்ணிக்குவோம். இந்த மேலே இந்த இதுக்கு நெக்கு கீழே வந்து அகலம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக நம்ம அப்படியே அதை கருவு வர மாதிரி பண்ணிக்குவோம், அகலமாக படுற மாதிரி. பாருங்கள், ஏன்னா அது நெக்கு ஷேப் கரெக்டாக இல்லை. நெக்கு ஷேப் கரெக்டாக வர மாதிரி நம்ம பண்ணிக்கணும்னா அழகாக இருக்கும். அளவு துணியை வச்சு வெட்டும்போது இப்படியெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்குங்கள் கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன, அளவு எடுத்து வெட்டிடுறோன்ற பேரில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வெட்டிட்டு கொடுத்தோம்னா அளவுகள் மாறிடும். பாருங்கள், நெக்கு கரெக்டாக ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம வீல் பண்ணியிருக்கோம். இப்போ வீல் இருக்குது. இந்த வீலை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே ட்ராயிங் பண்ண போகிறேன். சரிங்களா?
அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல மார்க் இருக்குது பாருங்கள். அந்த மார்க்கையும் இந்த வேஸ்ட் மார்க்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். கரெக்டாக அப்படி ஸ்கேல் வச்சுட்டு பாருங்கள், அந்த ஸ்கேல் எடுக்காமல் இந்த பக்கம் ஒரு மார்க். இதுதான் லூஸ் பண்ணுறதுக்கான ப்ளவுஸுக்கான மார்க். இப்போது இந்த ப்ளவுஸ் எப்படி உல்ட்டா திருப்பிக்கணும், திருப்பிட்டு பின்பக்கமாக போட்டுக்கணும். முன்பக்கம் கிடையாது, பின்பக்கமாக போட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஷோல்டர் பாருங்கள், ப்ரெஸ் பட்டன் தெரியுதா, இந்த ஜாயிண்ட், இது ஜாயிண்ட்டு தெரியாதுன்னு நினைக்கிற வீடியோ அவ்வளோ கிளியராக பாருங்கள். இங்கே இப்போது இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, ஹார்ம் ஹோல் எவ்வளோ இருக்குன்றத நான் டேப் வச்சு அப்படியே அளக்குறேன். 9 இன்ச்சு வருது. இப்போ இதே இந்த மார்க் பக்கத்தில் அப்படியே நம்ம அளந்துக்கிட்டே போக வேண்டியது தான். பாருங்கள் 9 இன்ச்சு இருக்குது. அப்போது தெரியுதுங்களா 9. அப்போ நம்ம வெட்டியிருக்கிற இந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. சரியா? இப்போது நம்ம அடுத்ததாக இப்போ நம்ம போட்டிருக்க மார்க்கு கரெக்டாக இருக்கான்ட்டு இன்னொரு முறை செக் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்தால் இந்த செக் பண்ணுறதில் கரெக்டாக பார்த்துக்குங்க. வேஸ்ட்டோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை 2ஆக மடித்து இப்படி வச்சு ஒரு மார்க் போட்டிருக்கோம். பக்கத்தில் டாட்டுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அடுத்ததான் இதுதான் ப்ளவுஸோட லென்த்து. இந்த லென்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலேயும் கீழேயும் மார்ஜின் விட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம். மூணாவதாக இங்கே பாருங்கள், இதுதான் மூணாவது. இந்த இடுப்போட துணியோட அளவு பின்பக்கமாக எவ்வளோ அளவு துணி இருக்கோ அந்த துணியை கரெக்டாக வச்சு இந்த மார்க் மேலே எந்த மார்க்கு கீழே போட்டிருக்க மார்க் கிடையாது. ஏன்னா தையலுக்கான மார்க் இது, அது கிடையாது. இந்த மாதிரி தான் நமக்கு ரெடி மார்க்கு. எது ரெடி மார்க்கு? இதுதான் ரெடி மார்க்கு. நமக்கு இதுதான் ரெடி மார்க்கு. அந்த மார்க்கை வச்சு தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ அது மேலே வச்சு இப்போ நெக்குக்கான மார்க்கை நம்ம பண்ணிட்டோம். ஓகே, அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ளவுஸோட பின்பகுதியை இந்த கையை இப்படி உள்பக்கமாக எடுத்துட்டு இதை பாதியாக நம்ம எடுத்து கிளியராக ஐரன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மார்க் மேலே வைக்கிறோம். பாருங்கள், மார்க் போட்டிருக்கேன். எதுக்கு மார்க் போட்டோன்னா சென்டராக பிடிச்சி இது பாதியாகவும் நெக்கு பாதியாகவும் முடித்து காட்டியிருக்கேன். அது பார்த்துக்க வீடியோ பாருங்கள், தெரியும். அப்படியே நெக்கு கொண்டு வந்து இந்த லைன் மேலே உட்கார வச்சுட்டு இடுப்பவை இந்த நெக்கை கரெக்டாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த நெக் ரவுண்டு வரைஞ்சி நார்மல் ரவுண்டு வரைஞ்சி நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம உங்களுக்கு செக் பண்ணியும் காட்டிட்டேன். இப்போ நம்ம இது கரெக்டாக இருக்குது. இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி அவங்க ஷோல்டர் ரைட்டாக கழுடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா சைடில் லூஸு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஷோல்டர் கழண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 1/4 இன்ச்சு என்ன பண்ணோம், முன்பகுதியை இந்த நெக்கில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஷோல்டர் டவுன் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க டாட் பாயிண்டில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்ட்டு அப்புறமா செக் பண்ணுவோம். அப்போ நமக்கு அது கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம இந்த அளவை வெட்டி எடுத்துடுவோம். ஹலோ, இங்கே ஒரு மேட்ச்சு போட்டுக்குவோம். இது அப்படியே 2ஆக மடித்து ஒரு டாட்டுக்கான மார்க்கை இங்கே பண்ணிவிடுவோம். நமக்கு பேக்கு இப்போ கிளியராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் பேக் வெட்டினதுக்கப்புறம் நம்ம இப்போது ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனு ஒன்று போட்டுட்டேன். இப்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டை கொண்டு வாங்க, பேக்கை கொண்டு வந்து இந்த லைன் பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். இதை அப்சர்வ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பாருங்கள், வச்சுட்டு இந்த மார்க்குக்கு நேராக ஒரு மார்க்கு, அப்படியே இந்த மார்க்குக்கு நேராக ஒரு மார்க் நான் போட்டுக்கிறேன்.
பாருங்கள் இங்கே ஒரு மார்க், இந்த பெல்ட் மார்க் இருக்குது இல்லையா, அதுக்கு நேராக ஒரு மார்க், இந்த ப்ளவுஸ் லென்த் இருக்குது இல்லையா, இதுக்கு நேராக ஒரு மார்க். இதை அப்படியே எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இது ஒரு லைனு, மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு இன்னொரு லைன், அதான் அது மேலே. அதை இப்போ அப்படியே அளவு துணிலேருந்து வச்சுட்டோம். அடுத்ததாக இந்த அளவு துணியை இப்படி எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள், இதுதான் வந்து ஷோல்டர்கிட்ட நம்ம இந்த கரெக்டாக ஷோல்டரை மடித்து வச்சிட்டோம். இந்த நெக்கு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் ஐப்பட்டி. ஐப்பட்டி இந்த மார்க்கோட வெளியே விட்டுடணும். உக்ஸ் பட்டியன்னா கரெக்டாக இந்த மார்க் லெவலுக்கு வைக்கணும். வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸ் நெக்கு எப்படி இருக்கோ அப்படியே போட்டுட்டு இது பக்கத்துலேயே ஒரு டிராயிங்கு இப்படி போடுவோம். போட்டுமா, இந்த ஓவர்லாக் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் எட்ஜில், அதுக்கு பேர் தான் ஓவர்லாக். ஒயிட் கலர் இருக்கிறதுக்கு அது வரைக்கும் தான் எண்ட் ஆகுது இந்த ப்ளவுஸுன்னு அங்கே ஒரு மார்க் போட்டுடுவோம். போட்டுட்டு பாருங்கள், இது மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே டாட் எண்ட் ஆகுது இல்லையா, இதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுவிடுங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கிளியராக மடித்து வச்சுருக்கோம். இது கிளியராக இருக்குது. இப்போ நம்ம எதுவுமே ஷேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறதுனால நேராக இருக்குது. அப்படியே அதுக்கு நேராக ஒரு ப்ரெஸ்ஸிங் வீலை வச்சு பாருங்க, அப்படியே ஒரு மார்க் ப்ரெஸ்ஸிங் வீலை வச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த துணியை அப்படியே எடுத்துருவோம். எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இந்த வீல் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டில் இந்த ஷோல்டரை பார்க்கணும். நம்ம இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ ஷோல்டர் இருக்கிறது கரெக்டாக அங்கே மார்க் கரெக்டாக இருக்கா பார்த்து, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த மார்க்கை என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த நெக்குக்கும் பேக்கில் பண்ண மாதிரியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இதெல்லாம் கரெக்டாக கரெக்டாக ஷேப் கொடுத்துக்கணும். ஓகேவா? நெக்கு நம்ம அதில் வீல் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பண்ணிக்கிட்டோம். இந்த மார்க் வந்து நம்ம பேக்கில் இருந்தது. இதுதான் இப்போ நம்ம நெக்கு ஸ்லீவ்ஸ் கரெக்டாக இது நம்ம ஃப்ரண்ட் உட்கார்றது. ஃப்ரண்ட்டு மேலே எப்பவுமே 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு மேலுக்கு தான் இருக்கும். இப்போது இந்த பாதி மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது இந்த டாட்டை தான் நம்ம இப்போ லென்த் எடுக்க போகிறோம். இந்த டாட் லென்த் எடுத்துட்டோம்னா ப்ளவுஸே ரெடி ஆகிட்ட மாதிரி நமக்கு. பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஷோல்டர் மேலே இந்த ப்ளவுஸே ஜாயிண்ட் அப்படி உட்கார வச்சு கரெக்டாக இந்த மார்க் போட்டிருக்குல்ல, அங்கே வந்து உட்காருது இந்த டாட்டு. அப்படியே இந்த கிராஸாக பாருங்கள், இப்படி கிராஸாக உட்காருது, ஸ்ட்ரெயிட்டாக உட்காராது. நீங்கள் அப்புறமா இப்படி இழுத்து பண்ணிடாதீங்க, லென்த்து ஜாஸ்தி ஆகிடும், ப்ளவுஸு கீழே விழுந்துடும். அப்புறமா கப்ஸ் லென்த்து கூட ஜாஸ்தி ஆகிடும். பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக. பாருங்கள் எப்படி இருக்குது, ஷோல்ட்ரு கரெக்டாக உட்காரதுக்கு இது கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல ஒரு மார்க் போடுங்க. இந்த இடத்துல டாட் கரெக்டாக மார்க் இருக்குது. இப்போ இது கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டவுட் இருந்தால், உங்களுக்கு டவுட் வராது இல்லை, புதுசாக பிகினர்ஸுக்கு புதுசாக கற்றுக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். அப்போது பாருங்கள், இதை அந்த ப்ளவுஸை நம்ம இழுக்கக்கூடாது. என்ன இழுத்தோம்னா ரொம்ப நீட்டாக தெரியும், எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே லூஸ் விட்ட மாதிரி எப்படி இருக்கோ அப்படியே வச்சு பாருங்கள். 10.5 இன்ச்சுக்கு டாட் பாயிண்ட்டும் 14.25க்கு நமக்கு என்ன இருக்குது, கப்ஸோட லென்த் இருக்குது. நம்ம இப்போது எப்படி எடுத்திருக்கோம், இது எப்படி இருந்ததோ அப்படியே எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். 10.5 14.25 கரெக்டாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா, ஒரு 1/4 இன்ச்சு குறைக்க போகிறேன். எதுக்குன்னா உங்களுக்கு ஷோல்டர் ட்ரூப்பிங் ஆகுதான். இந்த கப்ஸு லென்த்து கீழே போக உங்களுக்கு என்ன ஆகும்னா ஷோல்ட்ரு ட்ரூப்பிங் ஆகும். இதை நான் அவனுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து டாட் பாயிண்ட்டு, இது வந்து கப்ஸு லென்த்து. இன்னொரு முறை வச்சு காட்டட்டுமா?
பாருங்கள், கப்ஸு லென்த்து, டாட் பாயிண்ட்டு, இப்போ கப்ஸு டாட் பாயிண்ட்டு, இது கப்ஸு லென்த்து. சரிங்களா? ஓகே. இப்போ இதோடு நம்ம ப்ளவுஸு எண்ட் ஆகுது. இது கீழே தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்ட போகிறோம். இப்போ இந்த டாட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், டாட் பாயிண்ட் இதுதான். இப்போ இதுக்கும் இந்த ஐப்பட்டி இருக்குல்ல, இதுக்கும் உள்ள தூரம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளக்கணும். அதுக்கு டாட் கேப்புன்னு சொல்கிறோம். இந்த டாட் கேப்பு 4 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, அதே மாதிரி கீழேயும் 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போடுறோம். இதை ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் இப்படி திருப்பி பார்ப்போம். இதில் பாருங்கள், இதுதான் டாட்டோட பெரிய டாட்டு, கப்ஸோட டாட். இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 1.5 இன்ச்சு வைக்கணும். கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5. அப்போது கப்ஸோட டாட்டோட மொத்த மார்ஜினு 3 இன்ச்சு. இதை ஸ்கேல் வச்சு நீங்கள் எல்லாம் இப்படி இப்போ டைரெக்டாக போடலாம். ஆனால் இந்த கப்ஸு லூஸ் தரணுன்னா இப்படி டைரெக்டாக போகிறது தப்பு. அது கொஞ்சம் அப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா நல்லது. நான் பிகினர் கிளாஸில் ஸ்ட்ரைட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன், கன்ஃபியூஷன் ஆவீங்கன்ட்டு. இப்போ கொஞ்சம் அப்படி ஷேப் எடுத்துக்கோங்க. ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்தது இந்த சைடு லென்த்து பாருங்கள், இந்த லென்த்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே ஒரு டாட் இருக்குது. அதுக்கு அப்போ எக்ஸ்ட்ரா விடுவோம். பாருங்கள், இப்படி கொண்டா இந்த நெக்கு மார்க்கு மேலே வைக்கணும். இங்கே லென்த்து இப்படி வச்சு இதுக்கு கீழே டாட் இருக்குது. டாட்டுக்கு ஒரு 6.5 இன்ச்சு விடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஆயிடுச்சு. இப்போது இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த தையல் எங்கே போயிருக்கோம் மார்க்கு, அது மேலேயே வைப்போம். வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்குவோம். இப்போது இது எந்த எண்ட் ஆச்சோ அங்கே மார்க் போட்டோம் இல்லையா, அதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த பக்கம் இந்த டாட்டை இப்படி ஜாயின் பண்ணிக்குவோம். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு மார்க். அவ்வளோதாங்க. இப்போது இந்த வேஸ்ட்டோட அளவு இதுதான். இந்த இருக்குல்லையே பட்டி, இந்த பட்டிக்கிட்ட என்ன அளவு இருக்குன்னு பார்ப்போம். 3.25 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 3.25 எங்கே வருது, இங்கே வச்சுட்டு 3.25க்கு ஒரு மார்க் போட்டுடுங்க. ஓகேவா? இப்போ இங்கிருந்து எட்டே முக்காக்கு ஒரு மார்க். டவுட் இருக்கா? ஏதாவது இருக்குது? யாருக்கு? உங்களுக்கும் இருக்குது, சொல்லித்தர எனக்கும் இருக்குது, அப்படி இல்லையா? இப்போ பார்ப்போம். பாருங்கள், மொத்த அளவு 8.25. பாருங்கள், இந்த டாட்டை கிட்ட வைக்கணும். அந்த 3.25 இங்கே வருது. அதுக்கடுத்து அதை கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா 8.25 இங்கே வருது. அந்த மார்க் எந்த அளவு? இந்த அப்பர் செஸ்டோட அளவு நமக்கு எவ்வளோ இருக்குது? இங்கே பாருங்கள், 9.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக தெரியுதா? 9.5 இன்ச்சு. இப்போ நம்ம கரெக்டாக 9.5க்கு ஒரு மார்க் போட்டுக்குவோம். இங்கே ஒரு டாட் வரும். டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு வைக்கலாம். நான் 1/2 இன்ச்சுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ரைட்டா? இப்போது இங்கிருந்து நம்ம எவ்வளோ சொன்னோம், இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் 8.25. இப்போது அதுக்கு நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மார்க்கு, சைடில் லூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க். கரெக்டா? இப்போ இந்த சைடு அளவு இது மேலே வச்சு பார்த்துக்குவோமா, கரெக்டாக இருக்குமா? பார்த்துக்குவோம். பாருங்கள், கரெக்டாக இருக்கா? இப்போ அதுக்கு நேராக இதை ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறோமா? கரெக்டாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டோட நார்மல் ஷேப் எவ்வளோ இருக்குது பார்த்துருவோமா? எனக்கு இங்கே மார்க்கிங்கில் தருது 9.1 வருது. அப்போது நமக்கு எவ்வளோ வரணும் இதில் பார்ப்போமா? 9.1 வந்தால் நமக்கு நார்மல் இங்கே 9.25 இருக்குது. இங்கே ஒரு டாட்டை பிடிச்சிட்டோம்னா கரெக்டாக பேக் எவ்வளோ இருக்கும் நார்மல் அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ ஸ்கேல் எப்படி நம்ம பாருங்கள்,
இந்த இடத்துல இப்படி வச்சு மேலே ஃபஸ்ட் இந்த இடத்துக்கு இப்போ இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு மார்க் போட்டுக்குவோம். இதுதான் அந்த மேலே இருக்கிற டாட். ஆயிடுச்சுங்களா? இப்போது இந்த மார்க்குக்கு வெளியே வரணும். நம்ம இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் வரணும். 5 இருக்குது. இப்போ எவ்வளோ வரணும்? 2.25க்கு இங்கே ஒரு மார்க்கு. இப்போது இந்த இடத்துல ஒரு டாட் கிடையாது, 3 டாட்டு தான். 1 2 3 இந்த 3 டாட்டு தான். ஆர்மல் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நெக்கு டீப் ஒன்றா செக் பண்ணி காட்டுமா உங்களுக்கு? கரெக்டாக 8.25 இன்ச்சு நெக்கோட சுற்றளவு இருக்குது. அவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க மார்க்கு கரெக்டாக பாருங்கள். 8.25 பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஒரு புள்ளி முன்னாடி பின்னாடி இல்லை. அப்போ இந்த மார்க் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸ் நம்ம பீஸை வெட்டிடுவோம். வெட்டுறதுக்கு முன்னாடி பிடிச்சு தைக்கிறதுக்கு இந்த இடத்துல மார்ஜின் வேணும். அதுக்கான ஒரு மார்க்கு தான் இது. இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி விட்டு தான் வெட்டணும். இப்படி விட்டு வெட்டணும். இது ரெடி மார்க்கு. நம்ம இது இப்படி விட்டுட்டு தான் வெட்டணும். இந்த இடத்துல இந்த மார்க் மேலேயே வெட்டணும். நெக்கு மேலே இங்கே பாருங்கள், ஒரு சின்ன 1/4 இன்ச் அளவுக்கு இப்போ விட்டு தான் வெட்டணும். ஹார்மலில் அதே மாதிரி பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி இல்லை 1/2 இன்ச்சுக்கு இப்படி விட்டு தான் வெட்டணும். இந்த இடத்துல விட வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி விட்டுருக்கோம். இப்போ 4 பக்கம் நான் உங்களுக்கு மார்க் போட்டிருக்கேன். உங்களுக்கு ட்ராயிங்கில் ரெடி மார்க்கு இப்போ வெட்டிடலாமா? இப்போ நம்ம இந்த மார்க்கில் வெட்ட போகிறதில்ல, கீழே இருக்கிற இந்த மார்க்கில் தான் வெட்ட போகிறோம். இப்போ இந்த மார்க் மேலேயே வெட்ட போகிறோம். இப்போ இந்த டாட் டாட் கொடுத்துருக்கல, இந்த மார்க் மேலே தான் வெட்ட போகிறோம். அப்படியே இந்த இதுவை இப்படி மடித்து சென்டரை இப்போ இது எப்படி இருக்கோ மார்க் அது மேலேயே ஒரு ப்ரெஸ்ஸிங் வீல் கொடுத்துடுவோம். இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ்ஸிங் வீல் கொடுத்துருவோம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் வீல் கொடுத்துருவோம். பாருங்கள், இந்த நேச்சவை இப்படி நேச் பண்ணி வச்சுக்குவோம். இந்த டாட்டை பாருங்கள் இப்படி மடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு மடித்து இது எங்கே வருதோ கிராஸு அதுதான் சென்டர். இதையும் இங்கே மடித்து இங்கே ஒரு நேச் பண்ணிக்குவோம். இது ஆக்சுவலி நம்ம சின்ன சின்ன டாட் இது. பாருங்கள் இப்படி இருக்கும். இங்கேயும் அவ்வளோதான், ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு சும்மா ஒரு கோடு போட்டுக்குவோம். இந்த அளவு துணியை எடுத்து இந்த கையோட அளவு இருக்கு இல்லைங்களா, நல்லா பாருங்கள் கையோட அளவு என்ன இருக்குது. கண் கொத்தி பாம்பு மாதிரி பார்க்கணும். அப்போ தான் நம்ம கண் கொத்தி பாம்பு மாதிரி பாருங்கள். இந்த கையோட அளவு கரெக்டாக 9.25.1 இருக்குது. அதாவது 9.5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புள்ளியெல்லாம் வரக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆவீங்க. அவ்வளோதான் இருக்குது கரெக்டாக. நம்ம அவ்வளோவே வைப்போம். சரிங்களா? இப்போது மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டு 9.5 இன்ச்சு, அப்படியே கீழே 9க்கு ஒரு மார்க்கு, பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு இது பேக் வெட்டணும் இல்லையா, அதே மெத்தடு தான். ஒரு மார்க்கு, பிடிச்சி தைக்கிறதுக்கு இன்னொரு மார்க்கு. 9.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். 9 இன்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு மார்க்கு, பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக 2 பக்கமும் மாற்றி விட்டுருக்கோம். இப்போது கையோட லூஸை நம்ம அளவு எடுக்கணும். கையோட லூஸு 5.25 இன்ச்சு இருக்குது. நம்ம அந்த 5.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்குவோம். இப்போது 10.5 இன்ச்சு அதான் கை லூஸு. 5.25 10.5. இப்போ நம்ம
ஹார்மல் டவுன் எஸ்டிமேட் எவ்வளோ வைக்கணும்னா ஹார்ம்கோல் வந்து 9.25 இன்ச் இருக்குது. அப்போ அதில் 1 இன்ச்சு லெஸ் பண்ணோம்னா 1.25 இன்ச் லெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்கும்? 8 பாதி 4 வச்சிங்கன்னா அதுதான் டவுனு. சரிங்களா? அந்த 4 டபுள் ஆக்கி வச்சுருங்க. 8 வச்சுருங்க. அதுதான் ஹார்மலோட அளவு கரெக்டாக வரும். பாருங்கள், இது ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ கையை நம்ம இப்படியே இருக்குது பாருங்கள், இப்படியே இருக்கு இல்லையா? இந்த கையை அப்படியே வச்சு கூட வெட்டலாம். ஆனால் அது கரெக்டாக எக்ஸாக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். பாருங்கள், இப்படியே வச்சு கூட வெட்டிக்கலாம். இப்படியே வச்சு இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூட வெட்டலாம். ஆனால் அது கரெக்டாக வராது. நம்ம ஷேப்பை சேஞ்ச் பண்ணி போட்டுருவோம். சரிங்களா? இப்போது இது 8 பாதி 4, இங்கே ஒரு மார்க். அதே மாதிரி இந்த இடத்துல 4 மார்க். 4 பாதி 2 இன்ச், அதுக்கு ஒரு மார்க் போடுறோம். கரெக்டுங்களா? இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 கிட்டேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் பாதி வரும். இதில் பாதி வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பாருங்கள், இப்போ பாதி வரும். இப்போ பாருங்கள், இப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடத்துல 1 இன்ச்சு நீங்கள் விட்டுடுங்க. அந்த இடத்த கரெக்டாக போயிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இப்படி லைட்டாக இப்படி ஷேப் எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? இன்னொரு முறை நான் போட்டு காட்டவா? பாருங்கள், ஹார்மல் வந்து 9.25 இன்ச்சு. நான் 1.25 இன்ச்சு லெஸ் பண்ணுறேன். அதில் பாதிக்கு லாஸ் பண்ணால் 8 பாதி 4 இன்ச்சு டவுன் பண்ணுறேன். அந்த 4 இன்ச்சை டபுளாக பண்ணோம்னா 8 இன்ச்சு இல்லையா? 8க்கு நம்ம இங்கே ஒரு மார்க் போட்டுக்கிறோம். கரெக்டாக? சரி, இந்த 4 இன்ச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் இப்படி போட்டுக்கிறோம். இந்த 4ல் பாதி இருக்கிறது நமக்கு 2 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இந்த 4ல் பாதி 2 இன்ச்சு இங்கே வருது. இங்கே 1 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணி இங்கே ஒரு மார்க் போட்டுக்குவோம். இப்போ இந்த 3 மார்க் இருக்குது இல்லைங்களா, இத்தவை நம்ம இப்படி டைரெக்டாக கூட இணைக்கலாம். டைரெக்டாக நினச்சோம்னா இப்படி வரும் இல்லைங்களா? அதையே நம்ம கொஞ்சம் கருவாக ரவுண்டாக ஷேப்பாக எடுத்தோம்னா எப்படி வருமோ அதுதான் இந்த ட்ராயிங்கு. இப்படி பாருங்கள், இவ்வளோ தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாமல் அப்படியே லைட்டாக ஒரு கர்வு மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோ தானே? இவ்வளோ பண்ண முடியாதவங்கனால நீங்கள் எல்லாம் நல்லவங்க, சூப்பராக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேங்க. ரெண்டாக பாருங்கள், 9 இன்ச் இருக்குது. இது நம்ம கரெக்டாக போயிடும். இப்போ நம்ம வெட்டிடுவோம். கரெக்டாக வெட்டுறதுக்கு முன்னாடி லூஸ் ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம ஸ்கேல் வைக்கல, அதை மறந்துட்டோம், வச்சிருவோம். இப்போ வெட்டுவோம். வெட்டிட்டோம். இப்போது கை ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையவே இங்கே ஒரு நேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கையோட மார்க்கையும் இந்த பாடியோட ஹார்மலையும் ரெண்டும் ஒன்றா வச்சு இப்படி பார்த்தா கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வெட்டின கை வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மேட்ச் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் இந்த கையை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம டபுளாக இருந்தது சிங்கிளாக இப்போ போட்டாச்சு. இதுதான் கை. இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரண்ட்டு தட்டு வெட்டுவோம். அதாவது ஃப்ரண்ட் வெட்டணும். ஃப்ரண்ட் எப்படி வெட்டணும்னா பாருங்கள், இந்த மார்க் போட்டுருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த மார்க் காட்டுவோம். இந்த மார்க் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எது வரைக்கும் இங்கே மார்க் போட்டிருக்கோம், இங்கே மார்க் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் எடுக்கணும்னு ஷேப். கரெக்டாக எப்போ போட்டோம் அதை நம்ம போய் வெட்டும் போது போட்டல அதே ஷேப்பு தான். இப்போ இதை மட்டும் நம்ம 2 ஸ்லீவ்ஸும் ஒன்றா வச்சு வெட்டி எடுத்துருவோம். இங்கே ஒரு நேட்ச் போட்டுடுங்க. இது ஃப்ரண்ட்டு.
ஸ்லீவ்ஸோட ஃப்ரண்ட் தட் வெட்டினா இப்படி தான் வரும் பீஸு. இப்படி ஒரு பீஸ் மீந்திருக்கும். நீங்கள் வெட்டி முடிக்கும்போது இப்படி ஒரு பீஸ் மீறும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் தான் நம்ம வந்து இந்த பாடிக்கு தேவையான பெல்ட் வெட்டுவோம். இது கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு கரெக்டாக நேராக வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குங்க. இந்த பெல்ட் இருக்குல்ல, இந்த பகுதி இதை கொண்டு வந்து இது மேலே கரெக்டாக வைங்க. இந்த மார்க் மேலே வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இப்படி ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க். அவ்வளோதான். பாருங்கள், 1 2 3 முடிஞ்சுதா? எடுத்துருவோம் தனியாக. ஸ்கேல் வச்சு ஸ்கேல் அளவுக்கு மார்ஜின். இப்போ இது 4 பக்கமும் நம்ம மார்ஜின் விட்டு இங்கேயும் தையல் விட்டுணும். ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கும். அந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக உட்காருதுங்களா? கரெக்டாக இருக்குது. இப்போது ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ்ஸு எல்லாம் வெட்டியாச்சு. இந்த டாட் மடிச்சும் இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே பண்ணுறது தான். அது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த டாட் பிடிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரும், இல்லைன்னா கீழே கறிக்கிடும். இவ்வளோதாங்க. அளவு துணியை வச்சு, அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ப்ளவுஸ் வெட்டலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபி.